என்ன பிடிக்கலன்னா அன்ஃபாலோ பண்ணிருங்க. பிசினஸ்க்காக டெவலப் பண்ணதுதான் 3 மீல்ன்ற கான்செப்ட். எனி கைண்ட் ஆஃப் cortisol inducing things, பூலிக்கால் வறுவல் அப்படின்னு பார்க்க கூடாது. This is my protein. ஆனா அதை சாப்பிடாம இருக்கிறாங்களான்னா அது பண்றது இல்லை. பிளேட்ல இது சாப்பிடுறேன், உள்ள பாடிக்குள்ள போறது என்னன்னு தெரியாம எப்படி நீங்க உள்ள சாப்பிடுவீங்க? எனக்கு அது புரியவே இல்ல. ஃபுட் ஓனையா தேடி சாப்பிடுறத ஒரு ஹாபியா வச்சிருக்காங்க. காந்திஜியை நல்லவரா கெட்டவரான்னு டிபேட் போடுற ஊர் இது. ₹1,00,00,000 கொடுத்தாலும் கோக் அட்வர்டைஸ் பண்ணுனா நான் பண்ண மாட்டேன். இதே கோக், இதே மேகி, இதே கேட்பரி, நான் எல்லா பிராண்ட்ஸையுமே இங்க நேம் பண்றேன் அவ்வளவு தைரியமா. அப்ப இந்த மாதிரி சாப்பிட்டு எப்படி அவ்வளவு வருஷம் நல்லா ஹெல்த்தியா வாழ முடியுது? இருக்குது கொஞ்ச நாள் தான், என்ஜாய் பண்ணிட்டு போவோன்ற மைண்ட் செட்ல கூட இருக்கலாம். நீங்க கொடுத்தீங்கன்னா அவன் என்னத்த வேணாலும் கொடுப்பான் உங்களுக்கு. அவனுக்கு என்ன வந்துச்சு? ஐ பிலீவ் இன் அஸ்ட்ராலஜி. நான் சொல்லுவேன் அஸ்ட்ராலஜர்ஸ் தான் பொய், அஸ்ட்ராலஜி பொய் இல்ல அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் ஹார்ட் அட்டாக் வராம இருக்கிறதுக்கு நான் ஐடியா சொல்றேன். நான் பண்ணா ஹார்ட் அட்டாக் வரும்போது நீ இதை பண்ணனா சரியாயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா செத்து போயிடுவீங்க கண்டிப்பா. ஃபிட்னஸ் ட்ரெயினர், நியூட்ரிஷனிஸ்ட், டயட்டிஷியன், இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம். இப்போ லேட்லி நிறைய அந்த வெல்னஸ் கோச் அப்படிங்கிறது ரொம்ப இந்த டேர்ம் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் வெல்னஸ் கோச். ஸோ வெல்னஸ் கோச்னா என்ன? ஸோ ஆக்சுவலி ஒரு ஃபேன்சியான வார்த்தை தான். பட் அதை டீகோட் பண்ணணும் அப்படின்னா there is 2 types of wellness. ஒன்று மென்டல் வெல்னஸ், ஒன்று பிசிக்கல் வெல்னஸ். ரெண்டுமே கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். ரெண்டுமே நல்லா இருந்தாதான் ஓவரால் வெல்பீயிங் நல்லா இருக்கும். ஸோ வெல்னஸ் கோச் வில் கேட்டர் டு போத் ஆஃப் தட். நீங்க மென்டலியும் உங்களுக்கு தேவையான கவுன்சிலிங், ஹவ் யூ டூயிங், வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த ஃபேமிலி அளவுக்கு உள்ள போய் டீப்பா நாங்க டீகோட் பண்ணி வில் ஹெல்ப் யூ. அட் த சேம் டைம் we will balance your nutrition profile as well. So இது ரெண்டும் பேலன்ஸ் பண்றது தான் வெல்னஸ் கோச். பிகாஸ் யூசுவலி நியூட்ரிஷனிஸ்ட், டயட்டிஷியன் ஃபுட் மட்டும் பார்ப்பாங்க. இப்போ நீங்க ஒரு கவுன்சிலர் அந்த மாதிரி சைக்காட்ரிஸ்ட் அப்படி போறீங்கன்னா அது மட்டும் தான் பார்ப்பாங்க. வெல்னஸ்னு ஒன்று we will cater to both of that, making both end meet. So 50% நியூட்ரிஷனிஸ்ட், 50% கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் மாதிரி சொல்லலாம். இப்போ நீங்க நியூட்ரிஷன் நல்லாவே இருக்கலாம், ஆனா வெல்னஸ், மென்டல் வெல்னஸ்ல நீங்க பாக் டவுனா இருந்தலாம். சோ நாங்க ஈக்குலிபிரியம் எடுத்துட்டு வருவோம். அது ரெண்டுமே பேலன்ஸ். சில பேருக்கு நியூட்ரிஷன் would be perfect but mental wellness would not be that great. So அதை மட்டும் fine tune பண்ணாவே things will fall in place. Vice versa, ஒருத்தவங்க they'll be very happy but அவங்க சாப்பிடுறதோ அவங்க well being of their own body would be so let down. அதை நாங்க பேலன்ஸ் பண்ணுவோம். So it could be either way. So bring that equilibrium. So being a nutritionist, இப்ப நீங்க நியூட்ரிஷனிஸ்ட்னு வேற பார்த்தேன். So being a nutritionist that helps to become a wellness coach, or அதுக்கு சம்பந்தம் இல்லை, எனிவே நான் வெல்னஸ் கோச் ஆறப்போ அதெல்லாம் கவர் பண்ணி எனக்கு ட்ரெயின் பண்ணிடுவாங்க அப்படியா? ஸோ எப்படின்னா வெல்னஸ்ல பேசிக் ஆஃப் நியூட்ரிஷன் படிப்பீங்க, ஆனா யூ வில் நாட் வெல் டீப் இன்டு இட். இப்போ ப்ராக்கலில எவ்வளவு கேலரிஸ் இருக்குன்ற அளவுக்கு வெல்னஸ்ல படிக்க மாட்டோம். we will know what is the balance nutrition, what you need to be having in all of that. பட் நியூட்ரிஷனிஸ்ட்னு போடும்போது நீங்க ஒரு ப்ராடக்ட் பத்தி, ஒரு பொருள் பத்தி எங்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு அதுல நாலேஜ் இருக்கணும். இதுல வைட்டமின் சி இருக்கு, இதுல ஃபோலேட் இருக்கு, இது சாப்பிட்டா உங்களோட பிரெயின் ஹெல்த்துக்கு நல்லது, அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு நான். ஸோ அது ரெண்டும் பண்ணும்போது இட் பேலன்சஸ் அவுட் வெரி வெல் அண்ட் இட்ஸ் ஹெல்பிங் மை பர்சனல் ப்ரொஃபைல் as well. ஸோ அதனால சரி படிக்கிறது படிப்போம், எதுக்கு ஒன்னோட நிறுத்தணும், ரெண்டுத்தையும் படிப்போம் அப்படின்னு பண்ணதுதான். ஸோ initially I was not trained to do this, but ana all circumstances made me do this. அதனால என்னால காலேஜ் போய் ஃபார்மல் எஜுகேஷன் பண்ண முடியல because I'm from that IT background. So அதனால it out of own interest நான் certifications மாதிரி பண்ணேன் for nutrition and wellness. ஓகே. இப்போ எனக்கு சில நேரம் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோமோன்னு தோணுது. இப்போ எங்க தாத்தா, I'm sure that is the case for your grandparents as well, அவங்களாம் நல்ல பேலன்ஸ்டா ஒரு நல்ல ஒரு சாதம், குழம்பு எல்லாம் ஊற்றி சாப்பிட்டு, வெஜ்ஜீஸ்லாம் சாப்பிட்டு, நான்வெஜ்லாம் சாப்பிட்டு நல்ல ஹெல்த்தியாக எங்கள் தாத்தாலாம் ஒரு ஆல்மோஸ்ட் 80 years இருந்தாங்க. இப்போ 40ல் இவ்வளோ அவேர்னஸ் இருக்குது. 40, 30, ஈவன் 20ஸ்லேயே அவ்வளோ லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் இன்ஸ்பைட் ஆஃப் இவ்வளோ அவேர்னஸ். We'll take it one step back. உங்க தாத்தாக்கு KFC ஆக்சஸ் இருந்துச்சா? ஓகே. மெக்டி ஆக்சஸ் இருந்துச்சா? பீஸா ஹட் தெரியுமா உங்களுக்கு? இவ்வளோ ஹோட்டல்ஸ் போனாங்களா? எதுவுமே கிடையாது. So what they did was they ate home cooked meals. The availability was so nutritious at that time. அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் காய், புரோட்டீனா அவங்க வீட்டு பண்ணையில இருக்க அந்த கோழியோ இல்ல ஆடோ அதுதான் கிடைச்சிச்சு. இல்லாட்டி சீ ஃபுட் கிடைச்சிச்சு. நல்ல ரைஸ், ரொம்ப ப்ராசஸ்ட் ரைஸ்லாம் இல்ல, பிரான் இருக்க ஃபைபர் இருக்கிற ரைஸ் தான் கிடைச்சிச்சு. அதெல்லாம் சாப்பிட்டாங்க, நல்லா இருந்தாங்க.
நம்மளோட ப்ராப்ளம் வந்து வீட்ல சாப்பிட்டது கிடையாது. we started into the processed food industry. so lot of processed food and easy availability. நான் இப்ப 2 மணிக்கு சாப்பிடணும்னா உங்க தாத்தானால போய் சாப்பிட முடியுமா? இங்க என்ன, நான் 2 மணி இல்ல 4 மணிக்கு வேணாலும் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணா இன்ஸ்டன்டா என் டோர் ஸ்டெப். ஸோ availability is always there. Food is always available. Food வந்து இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, it has become a luxury, a fancy, a fashion more than a need. Actually வந்து food is a fuel to your body. அந்த ஒரு கான்செப்ட் போய் நான் வைப் பண்றேன், வைபுக்கு ஏத்த மாதிரி ஃபுட், அந்த மாதிரி ட்ரெண்ட் மாறினால தான் occasionally it is okay. One second, sorry to interrupt. எனக்கு இது புதுசா இருக்கு. வைப்க்கு ஏத்த மாதிரி ஃபுட் சாப்பிடுறாங்க, அப்படி ஒரு கல்ச்சர் இருக்கு. ஆமா, இப்போ வந்து ஜென்ஸீஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறாங்கன்னா நீங்க பிரியாணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்களா? they need burger, pasta. இப்போ நீ கல்யாண வீட்டுக்கு போறீங்கன்னா அங்க வைப் வந்து பிரியாணி. occasion specific, அதுதான் வைப். அதான் வைப், அந்த ஒரு மூட் கிரியேட் பண்ணதுல அதுதான் வைப். சோ ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா நான் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா, பீச்சுக்கு போனா வந்து அங்க வந்து அந்த வறுத்த ஃபிஷ் சாப்பிடணும், அதெல்லாம் தான் அந்த வைப் ஆஃப் தட். சோ வைபுக்கு ஏத்த மாதிரி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல் போடுறது, சோஷியல் மீடியால எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காகவே நான் இங்க போய் சாப்பிட்டேன் தெரியுமா, அதாவது பேர் வாய்க்கு நுழையாதது, உங்களுக்கு தெரியாதது நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னாவே யூஆர் டூயிங் சம்திங் ராங். இன்கிரீடியன்ஸ் தெரியாம சாப்பிடுறோம் அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலுக்காக பார்க்க அழகா இருக்கு அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சோம். ஸோ இதுதான் வந்து மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஏன் இவ்வளவு இன்ட்ரூஷன் வந்துச்சுன்னா, இந்த டேமேஜ் இஸ் ஆல்ரெடி டன். நம்மளோட ஐ வுட் சே தட் அந்த 90s அண்ட் நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் இல்ல. ஸோ தே லெட் இட் பி. இப்போ திருப்பியும் அந்த அவேர்னஸ் வரனால எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் முளைச்சு too much of information, lot of unwanted informationும் இருக்கு. பட் அந்த ஈக்குலிபிரியம் தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது இல்ல அப்படின்னா the future would be affected so much. I am happy in one way that நம்மலாம் கொஞ்சம் கரப்டட் ஆகி திருப்பியும் வந்து ரீகூப் பண்ணி வரணும்னாலும் நம்மளோட கிட்ஸுக்கு அதை பண்ணக்கூடாதுன்ற மைண்ட் செட் இப்போ எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வந்துச்சு. ஸோ நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் வில் பி சேவ். ஸோ நம்மளோட தாத்தா காப்பாற்றப்பட்டுட்டாங்க, நம்மளோட குழந்தைங்க காப்பாற்றப்பட்டுருவாங்க. நம்ம தான் அடி வாங்கணும். நம்ம தான் சாண்ட்விச் ஜெனரேஷன் சொல்லுவேன் இது. சோ நம்ம அந்த சாண்ட்விச் ஜெனரேஷன்ல இருக்கனால தான் நம்ம மாட்டிக்கிட்டு அவசப்படுறோம். வேற வழி இல்ல, டேமேஜ் பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம பண்ணா கொஞ்சம் நம்ம பெட்டரா இருக்கலாமே தவிர பண்ண டேமேஜ் ரிவர்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆல்ரெடி உங்களுக்கு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணி அந்த எஃபெக்ட்ஸ் இல்லாம கொண்டு போறது தான் ஈஸியே தவிர ரிவர்ஸ் பண்ணி அது இல்லாம ஆக்குறது ரொம்ப கஷ்டம். வருமுன் காப்பது தான் எப்பயுமே better. Prevention is always better than cure. I'm very glad that this awareness will protect our future generation. They will not have this because now they know what needs to get into their body, what they need to do for their well-being. அது நல்லா இருக்கு. ஜென்ஸீஸ்ல இப்போ முன்னாடிலாம் வந்து ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங்லாம் வந்து வாஸ் வெரி ப்ரிவலண்ட். அது வந்து ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் மை ஹெல்த், ஐ வில் ஹேவ் டு ரெஸ்ட்ரிக்ட் இட் ஆர் ஐ வில் ஹேவ் டு அவாய்ட்ன்ற மைண்ட் செட்லாம் நிறையவே வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, பட் அவேர்னஸ் இருக்கு, அது ஆக்ஷனபிளா பண்றாங்களான்னு ஒரு கொஸ்டின் வருது. இப்போ நான் பார்க்கறது, என்ன சுத்தி பார்க்கறது எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது, இது சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுது. பீட்சா is not good for health, burger is not good for health, எல்லாம் தெரியுது. ஆனா அதை சாப்பிடாம இருக்கிறாங்களான்னா அது பண்றது இல்லை. ஏன் அந்த டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு நினைக்கிறீங்க? சோ ஏன் நான் நினைக்கிறேன்னா, நம்ம அது சாப்பிட்டு பழகிட்டோம். இட் ஹஸ் பிகம் a habit, it has become an addiction. டக்குனு விடுனா, இப்போ ஒருத்தன் குடிக்கிறவனை போய் நாளையில இருந்து நீ குடி விட்டுனா இன்னைக்கு நைட் சொல்லுவான், நாளைக்கு காலையில அவனால பண்ண முடியுமா? முடியாது. அதேதான், we are forced to doing this. Body நம்ம gut bacterium and வந்து are all like misplaced, so it's craving for bad food until you set that right in your gut environment. அது வந்து மாறது கஷ்டம். so it becomes an habit. so நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன்னா, நீங்க ஹெல்த்தியா மாறணும்னா தயவு செஞ்சு நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்கன்னு ரொம்ப முக்கியம். நீங்க எல்லா ஃபுட் இன்ஃப்ளூயன்சர், அந்த கடையில போய் பிரியாணி சாப்பிடு, இந்த கடையில போய் பீஸா சாப்பிடுன்னு ரீல்ஸ் ஃபர்ஸ்ட் you eat with your eyes. so அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா you will be provoked to go and do that. so start following people and keep your environment clean. that will help you reduce it. இதுதான் வந்து first step. அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் அன் ஹேபிட். ஸோ நான் வந்து ஒரு திங்க் பண்ணணும்னா 14 to 21 days I'll have to work hard. I have to detoxify myself from all of this. அதுக்கப்புறம் it becomes a habit and you will be all set. அதனால தான் சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு இப்போ கொடுக்காம இருந்துட்டா அவங்க கஷ்டமே பட மாட்டாங்க. நமக்கு அதெல்லாம் கொடுத்து நம்ம அந்த அக்சசிபிலிட்டி இருந்து பழகிட்டனால நம்ம இப்போ வந்து ரீஹாபிட்டேஷன்ல இருக்கோம். ஸோ அதனால it is taking time but it is very much doable with all of the health hacks that's available and knowledge that's available. But நான் first thing என்ன சொல்லுவேன்னா, உங்க என்விரான்மெண்ட்டை நீங்க கிளீனா வச்சுக்கணும். நீங்க வந்து ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. நான் வந்து ரொம்ப ஒரு அன்கன்வென்ஷனலா ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டா பார்த்தேன். ஐ வாஸ் இன் ஜெர்மனி ஃபியூ மந்த்ஸ் பேக். அங்க ஒரு விஷயம் நான் என்ன பார்த்தேன்னா, வயசான பாட்டிங்க தாத்தா லைக் இன் தேர் 90s
they're all by themselves, தனியா நடந்து வராங்க, எல்லாம் பண்றாங்க. மால்ஸ்ல உட்காந்து குரூப்பா உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. நம்ம அவங்க இன்டெல்ஜ் பண்றதை தான் பாக்குறோம், அவங்க நல்லா சாப்பிடுறத பார்க்கவே மாட்டேன்றோம். இப்ப நீங்க ஃபாரின்ல போய் ஒரு மீல் பாத்தீங்கன்னா இட் வில் பி அ ஸ்லைஸ் ஆஃப் புரோட்டீன், ஆனா அது கூட வந்து ஒரு வெஜிடபிள் வச்சு ஒரு பேலன்ஸ்டா தான் கொடுப்பாங்க. ஜங்க் ரெஸ்டாரண்ட்ஸ்ல தான் இப்படி இருக்கு. தட் இஸ் an intrusion which they are working on. நம்ம கண்ட்ரில இப்போ வந்து பர்கர்ஸ் அண்ட் பீட்சாஸ்க்குலாம் வந்து ஆட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சில கண்ட்ரீஸ்ல கிட்ஸுக்கு நீங்க அந்த ஆட்ஸ் வர்றது காட்டவே கூடாது. இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். சோ இந்த மாதிரி பேனர்ஸ் இதெல்லாம் வந்து அந்த ஜெனரேஷனுக்கு காட்டக்கூடாதுன்ற அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கு. நீங்க சைனா ஜப்பான்லாம் பாருங்க, இட்ஸ் ப்ரோஹிபிட்டட். நீங்க ஸ்கூல் மீல பாத்தீங்கன்னாவே சைனா ஜப்பான்ல அவ்வளவு ஒரு பேலன்ஸ்டு மீல் வந்து கொடுக்குறாங்க அங்க. பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மைண்ட் வந்து நல்லா இருக்கணும்னா the nutrition has to be perfect because they want their kids to excel. அதனால அத வந்து ட்ராக் பண்றாங்க. மேபி நம்ம பாக்குறது அக்கேஷனலா இருக்கலாம். அண்ட் மோர் ஓவர் தாத்தா பாட்டி ஒரு 70 வயசு வரைக்கும் நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்திருப்பாங்க. இப்போ இருக்க இருக்குது கொஞ்ச நாள் தான் என்ஜாய் பண்ணிட்டு போவோன்ற மைண்ட் செட்ல கூட இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. இட் இஸ் வெரி இண்டிவிஜுவலிஸ்டிக். பட் ஒன் திங் இஸ், கண்டிப்பா வந்து ஆல் தி நியூட்ரிஷனிஸ்ட், தி டாக்டர்ஸ், whoever the health experts, nobody is making up. Fiber, protein, good carb, healthy fats make everything. So the micronutrients make everything. That is not made up, that is science. It is just that உங்களோட ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருக்கு. இந்தியா இஸ் டாப் இன் டயபிட்டிஸ், டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். இந்தியன் ஜெனட்டிக்ஸே வந்து பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் த ட்ராமா தட் வி ஹவ் ஹேட், மால் நியூட்ரிஷன், லாட் ஆஃப் இன்வேடிங் எல்லாம் இருக்கனால ஆல்ரெடி வந்து ஜெனட்டிக்கலி வி ஆர் predisposition to so many things. ஆனா ஃபாரினர்ஸ்க்கு ஜெனடிக்ஸ் இஸ் மச் பெட்டர் ஃபார் தெம். ஸோ இருக்கும் போதே நீ வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்ல ஆடும் போது கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சுன்னா உன் பாடி இன்னும் ஆட்டிரும். அதுதான் வந்து அதோட ஆக்சுவல் ஃபேக்ட் ஆஃப் இட். ஓகே, ஃபுட் ஒரு மேஜர் ஃபேக்டர். அதை தாண்டி இந்த என்விரான்மெண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? ஏன்னா நீங்க இப்ப வெல்னஸ்ங்கிறப்போ அதை பத்திலாம் படிச்சிருப்பீங்களா? லைக் டு யூ ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் தோஸ் ஆஸ்பெக்ட்ஸ்? So environment does contribute. ஆனா what I would say is, சிலது in your control, சிலது not in your control. உங்க கண்ட்ரோல்ல இல்லாததை மாத்த நீங்க முயற்சி பண்ணி losing things over which you can modify is like losing a battle right away. So அந்த மாதிரி என்விரான்மெண்ட் லைக் கிளீன் ஏர், பொல்யூஷன் இல்லாம ஒரு நல்ல சொபிஸ்டிகேட்டட் இதுல இருக்க முடிஞ்சிச்சு, யூ ஆர் பிளெஸ்ட் ஃபார் இட்னா ஓகே. அதெல்லாம் உங்களால முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியும்? உங்க ஹெல்த்துக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷன், ஸ்லீப், ஹைட்ரேஷன், கிளீன் மைண்ட், பீப்புள் யூ மூவ் வித், வாட் எவர் யூ டூ அதுல ஃபோக்கஸ் பண்றது, அதுல பண்ணாவே இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஓகே தான். ஸோ என்விரான்மெண்ட் இஸ் நாட் அ வெரி பிக் திங் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு சேஞ்ச். ஜஸ்ட் ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். என்னோட பொல்யூஷன் வருது, வெஹிக்கிள்ஸ் இருக்கிறனால அப்படின்னு சொன்னா நீங்க போய் எல்லா வெஹிக்கிள்ஸும் நிறுத்த முடியுமா? ஒன்னும் பண்ண முடியாது. தட் இஸ் வாட் யூ ஆர் given with. Not everybody starts with an advantage இல்லையா? That is a disadvantage that we are living around. So we'll have to live around it. And body is very intelligent. It will adapt to it. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்க கிட்ஸ் ஈஸியா இந்தியால வந்தா சிக் ஆயிடுவாங்க. Because the immunity is very down. அங்க வந்து தயவு செஞ்சு மட்டோட விளையாடுங்க, ஃபீசஸோட விளையாடுங்க அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க. பிகாஸ் அந்த மைக்ரோபயம் அப்ப இம்ப்ரூவ் ஆகணும். இந்தியால அதெல்லாம் சொல்லி கொடுக்கவே தேவையில்ல, தானாவே அவங்களுக்கு வந்துடுது. அண்ட் மோர் ஓவர் இப்போ பிரையன் ஜான்சன் இந்தியாவுக்கு வந்து ஓடி போனதா நமக்கு வந்து ஒரு நியூஸ் இருக்கு. பிகாஸ் he was not able to tolerate the environment இல்லையா? பட் ஆனா நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஸோ our body is a warrior. It will fight for us. அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி அதை அடாப்ட் பண்ணிக்கும். நம்ம என்னன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணா போதும். இப்போ அது வந்து பேட்டில் ஃபீல்ட்ல போய் சண்டை போட ரெடியா இருக்கு. அது கேட்கறது ஒரு கத்தி, அதுதான் நல்ல நியூட்ரிஷன் அண்ட் நல்ல மைண்ட். அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது எப்படியாவது சண்டை போட்டு போராடி வந்துடும். நீங்க அது கையில இருக்க கத்திய கொடுக்காம அது போட்டிருக்க ஷீல்டு எல்லாத்தையும் புடுங்கி தனியா விட்டுட்டீங்கன்னா செத்துதான் போகும். இதுதான் வந்து இது. அது எப்படியாவது போராடிக்கும். நீங்க அதுக்கு முடிஞ்சா எய்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு தான் நாங்க சொல்றோம். நீங்க பாக்குற சக்சஸ்ஃபுல் பீப்புள் கிட்ட என்ன மாதிரி நியூட்ரிஷன் ரிலேட்டட் டயட்ஸ் ஆர் சம்திங் அது என்ன ஃபாலோ பண்றாங்க? ஓகே, நான் கேட்குறேன். நீங்கள் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர், செலிபிரிட்டிஸ் அண்ட் தென் லைக் ஆண்டர்பிரினர் எல்லாருமே பார்க்குறோம். யாராவது வந்து ஐ ஈட் பீஸா எவ்ரிடே, ஐ ஈட் பர்கர்ஸ் எவ்ரிடே, ஐ ஈட் ப்ராசஸ் ஃபுட், ஐ ஈட் சிப்ஸ், பட் ஐ எம் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்களா? நீங்கள் எல்லாரையும் ஃபாலோ பண்ணால் அவங்க எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நியூட்ரிஷன் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சனல் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு அஃபோர்ட் இட், வெரி சிம்பிள். அவங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே பேலன்ஸ் தேர் பிளேட் ஆல்வேஸ். ஐ ஆல்வேஸ் சே தட் ஃபைபர் ஃபர்ஸ்ட்,
protein always. So உங்களோட மீல்ல கண்டிப்பா அது இருக்கணும். And you will have to balance with carbs. அதுக்கு நிறைய பேர் நான் வெறும் வெஜிடபிள்ஸும் ப்ரோட்டீன் மட்டும் தான் சாப்பிடுவேன், நான் கார்ப்ஸே சாப்பிட மாட்டேன் அப்படின்னா it will also affect you. So that is why we always say balanced nutrition. So உங்க பிளேட்ல வந்து 70% of the இது நீங்க ஃபைபரும் ப்ரோட்டீனும் வச்சிருக்கீங்க அப்படின்னா 30% நீங்க கார்ப் வச்சுதான் ஆகணும். ஆனா என்ன மாதிரி கார்ப்? நான் உங்களை பாஸ்தாவோ ஒயிட் ரைஸோ சாப்பிட சொல்ல. It can be multi millets or any rice, even brown rice with fiber or white rice கூட ஓகே. ஆனா கம்மியான குவாண்டிட்டி. நான் எவ்வளவுனா இவ்வளவு கைப்பிடி, இவ்வளவு ஃபிஸ்ட் அளவு, இவ்வளவு கார்ப்ஸ் வந்து உங்களுக்கு போதும். பிசினஸ்க்காக டெவலப் பண்ணதுதான் 3 மீல்ன்ற கான்செப்ட். சோ நீங்க செலிபிரிட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா they eat real food. They eat their protein, they eat their carbs, minimal carbs, and then they eat their fiber which is vegetable or any kind of pulses, dals, legumes அந்த மாதிரி. Healthy fat like ghee, avocado, groundnut, namur, sesame oil அந்த மாதிரி good quality fat அந்த மாதிரி வந்து எடுத்துக்குவாங்க. and they hydrate themselves very well. hydrate na one juice la sugar போட்டு குடிக்கிறது hydration இல்ல. plain water or any kind of herbal teas without sugar or tender coconut water, kombucha, kefir இந்த மாதிரி நிறைய hydration drinks, நல்ல drinks இருக்கு. அந்த மாதிரி நீங்க குடிச்சிட்டீங்கனாவே வந்து உங்க mind is almost all set because your gut bacteria is already sorted with all of the nutrients it's receiving. அதுக்கப்புறம் வந்து the mind healing தான். environment, இதுக்கு environment ரொம்ப முக்கியம். body வந்து will survive any kind of environment as much as possible, but mind is very vulnerable. நீங்க வந்து தப்பான peopleனா டாக்ஸிக்கா இருக்கிற ஒரு environmentல இருந்தீங்கன்னா it will drain your energy out because you will spend your energy fighting with those kind of people rather than focusing it on somewhere where you can grow. So அந்த environment டப் கட் பண்ணி உடனே that also affects psychologically and that affects your gut bacteria as well, is it? Yeah, so இப்போ என்னன்னா any kind of stress, any kind of cortisol inducing things will change into an autoimmune disease eventually. So நீங்க நிறைய பேர் பார்த்திருந்தீங்கன்னா they would have not been born with that. or இது வந்து எனக்கு முன்னாடியே இருந்துச்சு, எனக்கு ஒரு period of time midlife crisisக்கு அப்புறம் தான் வந்துச்சுன்னு நிறைய டிசீஸ் சொல்லுவாங்க. அது எல்லாமே suppression and oppression inside your body which is converting into a என்ன சொல்றது, ஒரு சைடு எஃபெக்ட் தான். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நான் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருந்தேன். I'll have rashes on my body every time before my period kicks in, before my cycle, because of that hormone imbalance and cortisol. And then once everything set, எங்க காணாம போச்சுன்னே தெரியல. அதுக்கு டாக்டர்ஸ் என்ன வந்து ஸ்டீராய்ட்ஸ் எடுக்க சொன்னாங்க, நீங்க வந்து இந்த ஆயின்மெண்ட் போடணும், இந்த டேப்லெட்ஸ். நான் எதுவுமே பண்ணல. I started refocusing and that's when I started decoding and learning so many things. Once I set my environment right, நான் நினைச்சிட்டு நம்ம நல்லா தானே சாப்பிடுறோம், என்ன பண்றோம்னு. அப்போதான் நான் ரியலைஸ் பண்ணேன் my environment was toxic. It was not allowing me to grow. It didn't have the push I needed for me to survive ன்ற போதுதான் அதை கட் பண்ண உடனே தானாவே எல்லாமே காணாம போயிடுச்சு. So it's in the mind. பாதி disease is placebo effect தான். Once you feel that you're good, nothing will happen to you, பாதி டிசீஸ் போயிடும். மீதி டிசீஸ் வந்து நியூட்ரிஷன்ல போயிடும். மிச்சம் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறது தான் ஜெனட்டிக்ஸா உங்க அப்பா தாத்தா எல்லாம் கொடுத்துட்டு போனது. அதையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணி சர்வைவ் பண்ணி வாழ்ந்துக்கலாம். இப்ப எல்லாருக்குமே வந்து நான் 200 வருஷம் வாழணும்னு ஆசை, 100 வருஷம் ஹெல்த்தியா வாழணும்ன்ற ஆசை தான் வந்து எல்லாருக்குமே இருக்கு. எல்லாம் 60 தான் சொல்றாங்க. 60 இருந்தா ஹெல்த்தியா இருந்துட்டு போயிடும். இது வந்து எப்படின்னா மார்க் மாதிரி. ஹியூமன் லைஃப் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 130 இயர்ஸ் இருந்துச்சு முன்னாடி. அதை நம்ம 100க்கு கொண்டு வந்தோம். இப்ப என்ன பண்ணிடுறாங்க, ஐயோ 100 வரைக்கும் இருந்தா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வாழணும்னு 60 வரைக்கும் கொண்டு வந்து அவங்களே விட்டுட்டாங்க. சோ நம்மளே வந்து பாஸ் மார்க் வாங்கினா போதும்ன்ற லெவலுக்கு வந்திருக்கும். 60யோ 80யோ 100ஓ எவ்வளவு நாளாலும் ஆமா, அதை நீங்க டிசைட் பண்ண முடியாது. அது உங்க பாடி தான் டிசைட் பண்ணும். நீங்க நான் சாகணும்னு நினைச்சாலும் சாக முடியாது. பிகாஸ் யுவர் பாடி ஹேஸ் அ பயாலஜிக்கல் ஏஜ் இட் வில் ஒர்க் வித். சோ அதுக்கு வந்து நீங்க இருக்க வரைக்கும் நல்லா இருக்கணும், இருக்க வரைக்கும் யார் மேலயும் டிபெண்டா இல்லாம செல்ஃபா நீங்க பண்ணி ஹேல் அண்ட் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த மென்டல் வெல்னஸ் இஸ் சோ ப்ரொகாஸ்டினேட்டட் அண்ட் அது அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெல்த் பார்ப்போம், அப்புறம் இல்ல. ரெண்டுமே ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒர்க் பண்ணாதான். அதுக்காக தான் வெல்னஸ் கோச்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒர்க் பண்ணாதான் நீங்க வந்து இதுவாக முடியும். இப்போ நான் வந்து நிறைய பேர் பாக்குறேன் விமன் இந்த லைஃப் பாதி அவங்களுக்கு இருக்க பிரச்சனை வந்து ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ் அண்ட் அந்த மென்டல் வெல்னஸ்னாலதான் அவங்க நிறைய கஷ்டப்படுறாங்க. சோ அது செட் ஆயிட்டாவே மத்தது எல்லாத்தையுமே வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சே இப்போ ஒருத்தருக்கு they have some health issues and they also have some mental issues. இப்போ ஒரு வெல்னஸ் கோச் உங்ககிட்ட வராங்க,
where do you start? Like, what will be your roadmap for this person? ஆவரேஜா சொல்லுவோமே 60 grams of protein வந்து இருக்கிற மாதிரி அவங்க பிளேட்டை வந்து மாத்திட்டு ஹெல்தி கார்ப்ஸ் அண்டர் 100 grams இருக்க மாதிரி பார்த்துட்டு நல்ல வெஜிடபிள்ஸ், தால்ஸ், லெக்யூம்ஸ் எல்லாமே வந்து சொல்லிடுவோம். இதை வந்து நீங்க எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு போர் அடிக்கலன்னா டெய்லி அதே ஐட்டம் கூட சாப்பிடுங்க. ரெபிடேஷன் இஸ் ஓகே. இல்லாட்டி வெரைட்டில இதை எப்படி பண்ண முடியும்? ஸோ ஒரு சாப்பாடை பார்க்கும் போது இது வந்து பர்கர்னு பார்க்க கூடாது, இது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு பார்க்கணும். நீங்க வந்து சிக்கன் பார்க்கும்போது இது வந்து கூலி கால் வறுவல் அப்படின்னு பார்க்க கூடாது. திஸ் இஸ் மை புரோட்டீன். சோ நீங்க வந்து சிட்டி ரோபோ மாதிரி ஃபுட்டை பார்த்தாவே டீகோட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இதுதான் என்னோட புரோட்டீன் சோர்ஸ், இதுதான் என் கார்ப் சோர்ஸ். சோ இன்டெலிஜென்ட் வந்து கடைசியில தான் இருக்கணும். நீங்க ஒரு ஸ்வீட்டோ டார்க் சாக்லேட்டோ சாப்பிடுங்க, ஆனா 90% நல்லதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நாங்க அதை தான் சொல்லுவோம், கெட்டதை வந்து கடைசியா சாப்பிடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணலாம், அப்புறம் நம்ம அப்படியே எலிமினேட் பண்ணிடலாம், தானாவே உங்க பாடி எலிமினேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஐ அம் ஏபிள் டு ரெசனேட் வித் சம்திங் தட் ஹேப்பன் yesterday. I was interviewing a girl, 3-year-old baby. So I always ask this question, 3 வயசு தானே ஆகுது, ஏன் why so early you want to get back to career அப்படின்னு. எல்லாருமே நான் எப்போ விமன் இன்டர்வியூ பண்ணும்போதும் why do you want to work ன்னு கேட்கும்போது எல்லாரும் ஒரே ஆன்சர் தான், வேற வேற சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வேணா இருக்கும். அல்டிமேட்லி இட் இஸ் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இவங்க வந்து 3 years அவங்களோட வீட்டில் she has been fighting to get back to work. குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லயே நான் I wanted to get back to work because my mother supports in taking care of the baby. However, my husband is not supporting. My mother-in-law is supporting, but my husband he doesn't want me to work. But இத்தனை வருஷம் ஆச்சு, 3 வருஷம் நான் சொல்லி இப்போதான் அவர் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் டு கெட் பேக் டு வர்க். சோ திஸ் இஸ் வெரி டீப்பா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மதர்-இன்-லாவும் ஏன் அப்படி பண்றாங்கன்னா அவங்களுக்கு அது கிடைக்கல. ஓகே. And the boy was seeing the men in the family. Okay. All the men in the family was like that. Even though he didn't like his mother being treated like that, his sister being treated like that, he grew up with a father. So அந்த மாதிரி வளர்ற பசங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க, என்னோட சிஸ்டருக்கு இப்படி ஆயிடக்கூடாது, என்னோட குழந்தைக்கு இப்படி ஆயிடக்கூடாது, என் அம்மாக்கு இப்படி ஆயிடக்கூடாது, என் ஒய்ஃபுக்கான பரவாயில்ல, பிகாஸ் அதை வந்து கிராஸ் பண்ணிடுவாங்க. அப்பா எப்படி வந்து ஒரு ஒய்ஃபை ட்ரீட் பண்ணாங்களோ அப்படிதான் நீங்களும் உங்க ஒய்ஃபை வந்து ட்ரீட் பண்ணுவீங்க. எண்ட் ஆஃப் த டே அதுதான் வந்து நடக்கும். ஸோ அந்த பையனை கோச் பண்ணி மாத்துறது தான் வந்து உங்களோட வேலை. அது வந்து நீங்க கஷ்டப்பட்டு தான் ஒண்ணு கல்யாணம் பண்ணும்போது தெரிஞ்சு பண்ணிக்கோங்க. பட் இந்த மாதிரி ஒரு broken ஃபேமிலி ஆர் ஒரு டிஃபிகல்ட்டான ஃபேமிலில இருந்து வராங்கன்னா பி ப்ரிப்பேர் தட் யூ வில் ஹேவ் டு சேஞ்ச் த கை இன் த ஃபேமிலி. ஏன் வந்து அந்த மதர்-இன்-லானால அதை புரிஞ்சுக்க முடியுதுன்னா அவங்களுக்கு அந்த ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க அதை பண்ணியிருப்பாங்க. எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் இட். இதுவே அந்த பையனை வந்து உனக்கு குழந்தை பிறந்துச்சு நீ வேலைக்கு போக முடியாது பண்ணவே மாட்டான். பிகாஸ் அவன் வேலைக்கு போகலன்னா பணம் இல்லைன்னா என்ன ஆகும்னு தெரியும். அது gives you that confidence to do anything. Like even if you're mistreated, to walk out of that place, உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வேணும். அதுக்காக நீங்க வேலை பார்த்தா நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வந்துடணும். You have to, everybody has to strive hard for the relationship. But ஆனா that will give you the power to not be mistreated. So அந்த self respect, dignity. இப்போ நீ எனக்கு ஒரு gift வாங்கி தர முடியுது அப்படின்னா, நான் உனக்கு gift வாங்கணும்னா உன்கிட்ட இருந்தே காசு வாங்கி நான் உனக்கு ஒரு gift வாங்கி தந்தா எப்படி இருக்கும்? என் பையனுக்கு நான் கொடுக்கணும்னா நீங்களும் அது ஒரு contribute. Everything is about that contribution. நான் சொல்ற மாதிரி equilibrium தான். அது வந்து ரெண்டு பேருமே வந்து பண்ணணும். That's why because அந்த பொண்ணு வந்து ஒருவேளை அந்த 3 years இருந்தபோது அவ ஹாப்பியா இருந்திருந்தானா அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. மேபி அவ ஒரு 5 years பிரேக்கா இருந்திருப்பா. அப்போ அந்த 3 yearsல வந்து அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம். அவ எப்படா நம்ம வேலைக்கு போய் நம்ம சம்பாதிக்க ஆரம்பிப்போம், பிகாஸ் எவ்ரிதிங் மைட் ஹவ் பீன் questioned. ஸோ அப்போ நம்ம பணம் இருந்தாதான் நம்ம மதிப்பாங்கன்ற எண்ணம் வரனாலதான் women are fastly trying to get back into the working their career or do whatever which will make them financially independent. அதுதான் அவங்க எவ்வளவு அதை போராடி அது that's a very basic thing. பட் ஆனா அதை போராடி அவ்வளவு ஃபைட் பண்ணி ஒரு 3 வருஷம் கஷ்டப்பட்டு she is able to get what she wantsங்கிறது வந்து அந்த ஒவ்வொருத்தவங்களும் இவ்வளோ ஜேர்னி டிராவல் பண்ணி வர வேண்டியதா இருக்கு. தட் இஸ் சம்திங் தட் ஹேஸ் டு பி வெரி நேச்சுரல். அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி நடக்கிறது இது இந்தியன் சொசைட்டில அது இன்னும் இந்த ஜெனரேஷனுக்கு நடக்காது. பிகாஸ் ஆல் த men grew up in a family like that where they are the breadwinners of the family, the king of the family அப்படின்னு வந்து பழகிட்டாங்க. சடனா அதை பிரேக் பண்ணி இப்ப நீங்க ராஜாவா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, த்ரோன் எல்லாம் வச்சிருக்கீங்க, பக்கத்துலயே உங்க சீட்ல ஒரு போட்டு அவங்களுக்கும் த்ரோன் வச்சு நீங்க 2 பேரும் மியூச்சுவலா ராஜாவா இருங்கன்னா ஒத்துக்க முடியுமா? அவங்களால முடியாது. சோ நீங்க போராடி தான் வாங்கணும். இட் இஸ் a battle. You should be ready to fight it. பட் இப்போ இருக்க ஜெனரேஷன் ஆக்சுவலி நீங்க ஜென்சி பாத்தீங்கன்னா மில்லினியல்ஸை விட்டுருங்க, அதுக்கப்புறம் வர்றது ஆல்பா பீட்டா என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், காமா, எல்லாருமே வந்து ஒரு அளவுக்கு அந்த மைண்ட் செட் வந்துட்டாங்க. பிகாஸ் அந்த கேர்ள்ஸ்லாம் ஒரு மாதிரி டியூன் பண்ணிட்டாங்க. பட் இந்த ஜெனரேஷன் சாண்ட்விச்னு சொல்றேன்ல, நம்மள வந்து பாவப்பட்ட 90s 80s கிட்ஸ் எல்லாம்
அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா கிட்ட வளர்ந்தனால அது வந்து ஈஸியா வந்து மாறாது. ஈவன் மென் இன் மை ஃபேமிலி இட் வாஸ் நாட் ஈஸி. இப்போ நான் வந்து இங்க வந்து உட்கார்ந்து இவ்வளவு பேசுறேன்னா இட் வாஸ் நாட் ஈஸி. என்ன வந்து கண்டிப்பா நீ பண்ணணும் அப்படிலாம் இல்ல, எதுக்கு இதை பண்ற, இதெல்லாம் பண்ணாத, இப்படி சொல்லிடாத, அப்படி பண்ணாத. So it took me like almost like 10 years for me to break this and come and be where I am. It was not easy. அது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து தெரியாது. நான் எப்பயுமே சொல்வேன்னா, நீங்க ஃளைட்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க, you are going to meet with a aircraft accident அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னா, keep the oxygen mask for yourself and then for the because you have to survive to make other person existent. இப்போ நீங்க இந்த அவங்க லைஃப்ல இருந்து காணாம போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 நாள் அழுவாங்க, 4 நாள் அழுவாங்க, அடுத்த நாள் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. nobody is dependent on you. This is the fact. நீங்க போயிட்டீங்கன்னா எல்லாரும் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க, அவங்க லைஃப் போயிட்டு தான் இருக்கும். யாரும் பழைய காலத்து சதி சிஸ்டம் மாதிரி ஐயோ என் வைஃப் போயிட்டான்னு வந்து குதிச்சு எல்லாம் சாகவும் போறதுல, உங்க கிட்ஸ் ஐயோ அம்மா போயிட்டாங்க இனிமேட்டு நான் வாழ போறேன்னு அவங்க வந்து லைஃப் விட்டுட்டு இருக்க போறதும் இல்ல. எல்லாருமே வாழ்வாங்க, சந்தோஷமா வாழ்வாங்க, மறந்து போயிடுவாங்க. சோ உங்க லைஃப் நீங்க வாழணும். ஏன்னா லைஃப் இஸ் only one. God has given you. You have all the rights and privilege to live happily, peacefully without disturbing others. அதுக்காக நீ நல்லா வரணும்னுக்காக மத்தவனை போய் குத்து சாகடி அவனை வந்து டார்ச்சர் பண்ண அப்படி நான் சொல்லல. நீ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நல்லா வாழ்றதுக்கான உரிமை உனக்கு இருக்கு. nobody can take it out of you. You own it அப்படின்னு தான் நான் சொல்றேன். If somebody has to be in the best of themselves, ஒரு பெஸ்ட் வெர்ஷன் அவங்க இருக்கணும் அப்படின்னா both mentally as well as ஹெல்த் வைஸ் என்னென்ன ஹேபிட் ஃபாலோ பண்ணணும்? ஸோ இது வந்து நான் 2 விதமா பிரிக்கிறேன். ஒன்னு வந்து பிசிக்கல் வெல்பீயிங், இன்னொன்னு வந்து மென்டல் வெல்பீயிங். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் வெல்பீயிங்க்கு நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து பேலன்ஸ்ட் பிளேட், திருப்பி சொல்ற மாதிரி your proteins, your fiber, your healthy carbs, your healthy fats for the day கண்டிப்பா ஒவ்வொரு மீல்லையும் இருக்கணும். 2 நல்ல மீல் சாப்பிடுங்க போதும். அதுக்கப்புறம் ஹைட்ரேஷன், 2 to 3 liters of water minimum குடிக்கணும் at any format. It does not include added sugar juices லாம் கிடையாது. அதை தவிர கும்பகர்ண மாதிரி கண்டிப்பா 7 to 8 hours என்ன உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடணும். இது வந்து பேசிக். இதை தவிர நீங்க நான் இன்னும் வந்து பெட்டர் வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃபா இருக்கணும் அப்படின்னு சொன்னா 10K ஸ்டெப்ஸ் டே. அதுக்கு வந்து நீங்க நடக்கணும்னு அவசியம் இல்ல. wherever you can walk, லைக் வந்து எலிவேட்டர் இருக்காம நடக்கிறது, பார்க்கிங் தள்ளி நிறுத்திட்டு நடக்கிறது, கிராசரி ஸ்டோருக்கு நடந்து போய் வாங்குறது, அந்த மாதிரி ஈஸி ஹேபிட்ஸா வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதை தவிர வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அதாவது வந்து ஜிம்ல போய் பண்ண முடிஞ்சா டம்பெல் எல்லாம் தூக்கி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வீட்டுல வெயிட் தூக்கி பழகுங்க, பெட்டியை தூக்கி வைங்க, எதையாவது வீட்டுல இருக்க வெயிட்ஸையே தூக்கி வந்து become stronger. இது எல்லாமே பண்ணீங்கன்னா physical well-being is sorted. அதுக்கப்புறம் environment. If the environment is toxic, change the environment. If you're not able to change the environment, change yourself. Be resilient, be strong, learn to say no. That is the first thing I would say. உங்களுக்கு அது பிடிக்கலனா no. You're invited to a party which you're not comfortable, say no. You're in a workplace where they say you to do a work you're not able to do, say no. Face the consequences. You will be repelled, you will be expelled, it's okay. Face it. அதுதான் வந்து இன்னொன்னு சொல்வேன். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா see, do, hear. அந்த மங்கின்னு சொல்லுவாங்கல்ல, நல்ல திங்ஸ் மட்டுமே உங்க காதுல விழுந்துட்டே இருக்கணும், நல்ல திங்ஸை மட்டுமே நீங்க பார்த்துட்டே இருக்கணும், நல்ல திங்ஸ் மட்டுமே நீங்க பேசிட்டே இருக்கணும். இட்ஸ் அ ஹேபிட். அது பண்ணீங்கன்னா உங்க மைண்ட் வந்து கிளீன் ஆயிரும். நீங்க கேக்குறதெல்லாம் கெட்டது, பாக்குறதெல்லாம் கெட்டது, பேசுறது ஃபுல்லாவே கெட்டதுன்னா கண்டிப்பா உங்களை எல்லாம் அன்ஃபாலோ பண்ணிருங்க. என்ன பிடிக்கலன்னா அன்ஃபாலோ பண்ணிருங்க. நான் வந்து உங்களை எல்லாரோட எனர்ஜியும் எல்லாருக்கும் சிங்க் ஆகாது. they might be a good person, ஆனா அவங்க எனர்ஜி உங்களுக்கு சிங்க் ஆகாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவங்கள அன்ஃபாலோ பண்ணிடுங்க. முட்டி மோதி ஏன் கஷ்டப்பட்டு பார்த்து போய் கமெண்ட் பண்ணி உங்களே பாக் டவுன் பண்ணிக்கிறீங்க? அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை நீங்க அன்ஃபாலோ பண்ணிடுங்க, whoever it might be. பட் ஃபேமிலி மெம்பர்ஸ்னா டிஸ்டன்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா become a stronger version of yourself. அப்படி ஆயிட்டீங்கன்னா they will learn to live around you. எப்பயுமே until you're நான் அது என்ன சொன்னா assertive, people will take you for granted. If you're always available, always nice, you're a people pleaser, you say yes to everything, they will take you for granted. That is how human race is. Survival for existence. Existence for survival. So இதை எப்படி வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். நீங்க சர்வைவ் ஆகணும்னா, நீங்க வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும்னா, you have to be the lion. Lion cannot be kind, calm, nice to everybody. அதே மாதிரி நீங்க வந்து come disrespect me, I will handle you, I am there for you னு இருந்தீங்கன்னா, oh thank you, I will do the same. ஐயோ இவங்க நல்லவங்களா இருக்காங்களே, நம்ம நல்லவங்களா இருக்கணும்னு இந்த உலகம் யோசிக்காது. சோ அது வந்து ஹியூமன் ரேஸ் அப்படிதான். நம்மளோட ஏதாவது வந்து கம்மியான பவர்ல இருந்தா அடிச்சு சாப்பிட்டுருவோம், கோழி ஆடு மாடு மாதிரி.
நம்மளோட ஸ்ட்ராங்கா சிங்கம் கிட்ட போவோமா, புலி கிட்ட போவோமா, ஓடிடுவோம். அப்ப நீங்க சிங்கம் புலியா இருக்கணும். நீங்க ஆடு கோழி மாடா இருந்தீங்கன்னா அடிச்சு சாப்பிட்டுருவாங்க. இதுதான் என்னோட மந்த்ரா. இதுதான் நான் கஷ்டப்பட்டு ஒரு 10 வருஷமா லேர்ன் பண்ணி இப்ப எல்லாருக்கும் I'm living by it. I'm the lion, I'm the lioness, I'm the queen of the family, and that is how you drive the family. I always feel that feminine energy இல்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த ஃபேமிலில it will drive the family in the proper way. ஆனா அது நல்ல feminine energy இருக்கணும். பட் ஆனா it will. So விமெனுக்கு அந்த பவர் இருக்கும்போது they will do it because we are born creators. We have that energy to do it. நீங்க அதை சப்ரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா the growth will be stunt in the family. அது அந்த மாதிரி இருக்கிறவங்கள சப்ரஸும் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு ஆளை போயிட்டு I don't think anybody can suppress her. அந்த உள்ள இருக்கும்போது நான் I always say இந்த சூரியனை போய் நம்ம யாரும் போய் கையை வச்சு மறைச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. It will eventually, you know. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவோட கிராஃப பாருங்க. She was not like this always. She was a very benign, very polite, very nice girl that when she came. She had it within her. But it was not out. உள்ள இல்லாம வராது. உள்ள இருக்கும். அதே தான் நான் சொல்றேன். உங்களுக்கு உள்ள இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு வந்து நீங்க அடிபடும் போது உங்க environment தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். That will out. How many obstacles and struggles she had to face to become this kind of a woman. And it was not easy. She was not born with it. She was not given it. She had to strive hard for 20 years to live the rest of the 30 years like this. அதனால நீங்க தான் வந்து அதை curate பண்ணணும். யாருமே தூக்கி நம்ம கையில வந்து கொடுத்துற மாட்டாங்க. And then one thing I tell all my women audience is that you cannot have everything in your life. Like I want the perfect family. I want the perfect career. I want the perfect finances. I want the perfect social life. Not possible. You can only have one thing at particular period of time. When you're concentrating on your career, உங்களோட like the family and your social life will take a stall. When you concentrate on your social life, then your career and your family life will take a stall. You cannot have it all the best at the same time. You can be jack of all trades, but if you have to be master of one trade, which is your career or your social life or your family, you have to let go of other things. And you should compromise. You should be okay with it, and it's okay. You don't have to be perfect. பிரச்சனை என்னன்னா நிறைய பேர் எல்லாத்தையும் என்னால பண்ண முடியலன்ற அந்த ஒரு தாட்டுமே நிறைய பேருக்கு தட் செட்ஸ் ஒரு நெகட்டிவ் டோன். அது நீங்க சொல்ற மாதிரி அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்ல அதை சப்ரஸ் பண்றதுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் வந்துட்டு ஏதாவது போய் ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டு அது ஒரு ஹேபிட்டா மாறி அதனால வெயிட் போட்டு அப்புறம் திரும்ப எனக்கு வெயிட் கூட வந்துருச்சுன்னு அது திரும்ப இது has become a vicious cycle. இப்போ நீங்க கோயிலுக்கு போகும்போது ஒரு எட்டிகெட் இருக்குல்ல, நீங்க கோயிலுக்கு போகும்போது ஒரு டிசிப்ளின். நான்வெஜ் சாப்பிடாம நான் கோயிலுக்கு போனா நான் சாமி கும்பிடணும். அந்த மாதிரி உங்க பாடியை வந்து ட்ரீட்டட் லைக் அ டெம்பிள். நான் இப்படிதான் இருக்கணும். திஸ் இஸ் ஹவ் பீப்புள் ஷுட் see me. அதுக்காக வீட்ல நீங்க எப்பயுமே வந்து கோட் சூட் போட்டு பிளேசர் போட்டு இருக்கணும். வீட்ல உங்களை பாக்குறவங்க நைட்டில பாக்குறோம், வெளியில ஒர்க்ல பாக்குறவங்க ஒர்க் ட்ரெஸ்ல பாக்குறோம், ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறோம். ட்ரெஸ் அப் ஃபார் தி அக்கேஷன். அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு உங்களுக்கு நல்ல பாடி வேணும். அதுக்கு நல்ல பாடிக்கு என்ன பண்ணணும், நல்ல நியூட்ரிஷன் வேணும், நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும். அதெல்லாம் இருந்தா இது தானாவே வந்துரும். அதுலயே பாதி people will start respecting you. ஒரு 50% of the mental wellness அங்கவே ஸ்டார்ட் ஆயிரும். Because the way you look is how the way people will treat you. It's not like about your skin color or how like your body shaming. அந்த மாதிரி நான் சொல்லல. The way you put yourself together சொல்றேன். அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னாவே பாதி mental wellness அங்கே ஸ்டார்ட் ஆயிரும். மீதி mental wellness your soul will bring it. If you're born for it, if you're a personality like that, அது எப்படியாவது முட்டி மோதி வெளியே வந்துரும். வரும்போது நீங்க அணை போட்டு தடுத்து நிறுத்தாம let it be. If you are in a rebellious phase at that point, நான் இது மாதிரி முன்னாடி இல்ல, நான் நல்ல பொண்ணாதான் இருந்தேன், இப்போதான் நான் இப்படி ஆகுறேன் அப்படின்னா, அப்ப இவ்வளவு நாள் நீங்க வந்து நீங்களாவே இல்ல, வேற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. இப்போ நீங்களா ஆக வரீங்க, தயவு செஞ்சு ஆக விட்டுருங்க. இல்லாட்டி you will lose yourself over a period of time for others. நான் தான் சொல்றேன், நீங்க 4 பேரை காந்திஜிக்கு கூட ப்ரொட்டஸ்டர்ஸ் இருந்த ஊர் இது. நீங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட இன்னமுமே காந்திஜியை நல்லவரா கெட்டவரான்னு டிபேட் போடுற ஊர் இது. அவருக்கே அந்த நிலைமைனா உங்களை பத்தி யோசிச்சு, நல்லவங்களா இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? எல்லாருக்கும் நல்லவங்களா இருந்து என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு நல்லவங்களா இருங்க, உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லவங்களா இருங்க, உங்க குடும்பத்துக்கு நல்லவங்களா இருங்க, ட்ரை பண்ணுங்க. அவங்க இருக்க விடலன்னா அப்போ உங்களுக்கு மட்டுமாவது நல்லவங்களா இருங்க. அவ்வளவுதான் நான் சொல்றேன். எனக்கு இப்போ சின்ன வயசுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காயை யாரும் சாப்பிட மாட்டோம். அம்மா வந்துட்டு சாப்பிட வைக்கிறதுக்கு இது பண்ணு, மேக்ஸ்ல அப்பதான் நல்லா மார்க் வாங்க முடியும் அப்படிம்பாங்க. அப்புறம் ஏதாவது மெமரி நமக்கு வந்துட்டு ஞாபகமே இல்லைன்னா வளர ஏதாவது சட்னிலாம் அரைச்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்ல ஒரு கிளாரிட்டி வேணும்னா சூப்பர் ஃபுட்ஸ் ஏதாவது அந்த மாதிரி இருக்குதா உங்களுக்கு? நியூட்ரிஷனல் ஆஸ்பெக்ட்ல இந்த ஃபுட் எல்லாம் சூப்பர் ஃபுட்ஸ் ஃபார் டெசிஷன் மேக்கிங், மென்டல் கிளாரிட்டி, அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா?
எனக்கு அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஒரே ஒரு பில்லு இது சாப்பிட்டா நல்லா இருந்துரும், ஒரே ஒரு ஃப்ரூட் இது மட்டும் நான் சாப்பிட்டுட்டே இருந்தா நல்லா இருக்கும், அப்படி ஒண்ணும் கிடையாது. ஆனா வந்து அவங்க சொன்னது பொய்யானா அதுவும் கிடையாது. பிகாஸ் வந்து பிரெயின் எலாஸ்டிசிட்டின்னு ஒண்ணு இருக்கு, பிரெயின் ஆக்சிடேஷன் ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து வெண்டைக்காய் நிறைய சாப்பிடும் போது அது வந்து கம்மியாகும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கம்மியானா பிளட் சப்ளை டு த பிரெயின் வந்து நல்லா இருக்கும். அப்ப ரெஃப்ரெஷ்டா இருப்பீங்க. அப்ப கணக்கு போடுறதுக்கு உங்களுக்கு எனர்ஜியும் அந்த ஃப்ரெஷ் மைண்டும் தேவை, நல்லா போடுவீங்க. அதனால அதுக்காக வெண்டைக்காய் மட்டுமே டெய்லி சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா மால் நியூட்ரிஷனிஸ்ட் ஆயிட்டு ஒண்ணுமே வேலை செய்யாம போயிடும். இட்ஸ் ஆல் அபவுட் தி பேலன்ஸ். அன்னைக்கான ஃபைபருக்கு நீங்க வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. இன்க்ளூட் தட் இன் யோர் டயட், இன்க்ளூட் தி ஃப்ரீக்வென்சி ஆஃப் இட் இன் யோர் டயட். தவிர அது மட்டுமே சாப்பிடணும்ன்ற அவசியம் கிடையாது. சேம் வித் வல்லார வந்து ராட்லரால் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, பிரெயின் மெமரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஏன் இருக்கு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இட் ஹேஸ். பட் அது மட்டுமே சாப்பிட்டுட்டு நீங்க வந்து உங்க புரோட்டீன், அதர் ஃபைபர் அண்ட் அதர் ஃபேட்ஸ் எல்லாம் சாப்பிடலன்னா இட் இஸ் அ ஹசார்டஸ் டு யுவர் ஹெல்த் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ இட்ஸ் அ காம்பனன்ட் ஆடட். அவகாடோ சாப்பிடுங்க, ப்ளூபெர்ரி சாப்பிடுங்க, முடியலன்னா பாமகிரானட் சாப்பிடுங்க, நாவல் பழம் சாப்பிடுங்க. இன்க்ளூட் தட் ரெயின்போ வெஜிடபிள் இன் யோர் டயட் தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னாவே ரெயின்போ வெஜிடபிள்னா இந்த 7 கலர்ஸ், அதாவது எல்லா கலரா இருக்கிறதே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. உங்களோட பிளேட் வந்து ரெயின்போ மாதிரி இருக்கணும். ஒரு கேரட் இருக்கணும், ஒரு பீன்ஸ் இருக்கணும், ஒரு நாவல் பழம் இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி வெண்டைக்காய் இருக்கணும், கீரை இருக்கணும், கொஞ்சம் வந்து ரைஸ் இருக்கணும், சாம்பார் இருக்கணும், பொரியல் எல்லாமே இருக்கணும். ஆனா உங்க பிளேட் வந்து பீட்சா, பர்கர், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படி இல்லாம ரியல் ஃபுட்டா இருக்கணும். கீப் இட் that to 70-80% of the time. Nobody is a saint. அதுவும் இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல அப்படி இருக்க முடியாது. when you are on your vacation or cheat days, like நான் இப்ப வந்து எப்படி என் மைண்ட் செட் வச்சிருப்பேன், நான் சண்டே மட்டும் தான் சீட் பண்ணுவேன் அப்படின்னா நான் சண்டே மட்டும் தான் சீட் பண்ணும். அந்த டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப மண்டே டு சாட்டர்டே என்ன ஆனாலும் நான் சீட் பண்ண மாட்டேன், நான் ஒழுங்கா இருப்பேன். சண்டே ஆட்டம் கட்டி ஆடுவேன்னா இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஸோ யூ வில் ஹேவ் லைக் யூ வில் பி வெயிட்டிங் ஃபார் தட் சண்டே. ரிவார்ட் சிஸ்டம் வந்து யூ ஹேவ் டு ஏர்ன் யுவர் ரிவார்ட். உங்களோட எல்லா விஷயத்திலயுமே சரி, ஈஸியா உங்களுக்கு நீங்க சும்மா இருந்தாவே உங்களுக்கு 1 கோடி ரூபாய் டெய்லி கிடைக்குதுன்னா வேலை பார்ப்பீங்களா? பண்ண மாட்டோம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியா எதுவுமே கிடைச்சிச்சுன்னா அது வேல்யூவே இல்லாம போயிடும். அப்படிதான் நமக்கு இப்ப எல்லா ஃபுட்டுமே வந்து கிடைக்குது. நீங்க அந்த ஃபுட்டை சாப்பிடுறதுக்கு நான் என்ன நல்லது பண்ணிருக்கேன், நான் ஒர்க் அவுட் பண்ணனா, நான் ஒழுங்கா இருந்தேன்னா, நான் என் ஹெல்த்தை பாத்துட்டேன்னா அப்ப எனக்கு ரிவார்டு. ஏதாவது ஒரு அக்கேஷன் இருக்கா அப்ப எனக்கு ரிவார்டு. முன்னாலாம் எப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து மாசத்துல ஒரு தடவை, வருஷத்துல ஒரு தடவைன்னு வந்துச்சு, அப்ப போய் அவங்க வந்து பண்டிகைன்னு சாப்பிட்டாங்க. இன்னைக்கு டெய்லி ஃபெஸ்டிவல் தான். மார்னிங் ஒரு ஃபெஸ்டிவல், நைட் ஒரு ஃபெஸ்டிவல், ஈவினிங் ஒரு ஃபெஸ்டிவல். எப்ப ஸ்டாப்? அதுக்கு எதுவுமே வந்து கிடையாது. எவ்ரிடே இஸ் a Diwali for me. சோ அதனால தான் pick your days on when you will cheat and when you will go offline. நீங்க சவுத் இந்தியனா இருந்தீங்கன்னா have more rice in your diet because you'll be used to that unless you're tested against for it. If you're North Indian, wheat அந்த இருக்க climate அந்த environmentக்கு கொஞ்சம் சூடு தேவைப்படுது. அவங்களுக்கு அந்த wheat வந்து ஓகேயா இருந்துச்சு, மல்டி கிரெயின்ஸ் ஓகேயா இருந்துச்சு, let them eat. அந்த ஊருக்கு பாஸ்தா, நூடுல்ஸ் அது ஈஸியா இருந்துச்சு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா everything comes to the macronutrients. End of the day it's a carb. அதுதான் நான் சொல்றேன். நீங்க அந்த level of decoding குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஃபுட் சாப்பிடணும்ன்ற क्वेश्चनே வராது. இப்போ நீங்க உங்க பிளேட்டை பார்த்தாவே என் பிளேட்ல வந்து என்னென்ன ஃபுட் இருக்கு, இதுல எவ்வளவு மேக்ரோஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுனாவே உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து போயிடும். நீங்க எப்படி ஒரு Dress வாங்கும் போது இந்த Dress இந்த காஸ்ட்னு வாங்குறீங்க இல்லையா, இந்த பிரைஸ் என்னால வாங்க முடியுமா, என்னோட கட்டுப்பாடுக்குள்ள இது இருக்கா, அந்த Dress 50,000 நீங்க வந்து பேங்க்ல வந்து 30,000 தான் இருந்துச்சுன்னா அதை வாங்குவீங்களா? மாட்டீங்களா? உங்களால அதே மாதிரி ஒரு நாளைக்கு 1500 கேலரி தான் சாப்பிட முடியுதுன்னா நீங்க போய் 2000 3000 சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? உங்களால சாப்பிட முடியுது, சாப்பிடுறீங்க. ஆனா அதை கஷ்டப்பட போறது உங்க பாடி தான். அதுக்கு ஏதாவது டூல் இருக்கா? ஏன்னா இப்போ வந்து என் பிளேட்ல இது எது சாப்பிடுறேன், ரஃப்லி இது எதுக்கு இவ்வளவு கேலரிங்கிறத சிம்பிளா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதாவது போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணா இதுதான் உன்னோட டோட்டல் கேலரி. சாட் ஜிபிடி அது ரொம்ப ஈஸி. நிறைய ஆப்ஸ் கூட இருக்கு. ட்வீக் அண்ட் ஈட்னு ஒரு ஆப் இருக்கு. உங்களோட இதில் பிளேட்ல இருக்கதை எடுத்து காட்டினீங்கன்னா அதுவே என்ன இருக்குன்னு சொல்லிடும். அந்த மாதிரி எல்லா ஆப்ஸுமே இருக்கு. சாட் ஜிபிடி கிட்ட நான் இதெல்லாம் சாப்பிட்டேன், என் கேலரிஸை கால்குலேட் பண்ணி கொடுத்துருன்னா கொடுத்துரும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அதனால வெயிட்டும் கேட்குமே. இப்போ நீங்க வந்துட்டு நமக்கு எவ்வளவு வெயிட்னு சொல்றது கஷ்டமா இருக்கும். இப்போ நம்ம பிளேட்ல பாக்குறப்ப வந்துட்டு ஓகே இவ்வளவு இருக்குன்னு தெரியும். அந்த காலத்துல ஏதாவது வெயிட் மிஷின் இருந்துச்சா? எதுவுமே இல்ல. கையால புடிச்சே சொல்லிடுவாங்க. ஆனா அது வர்றதுக்கு அவங்களுக்கு பிராக்டிஸ் தேவைப்படுச்சு. அதே மாதிரிதான் இனிஷியல் டேஸ் ஆஃப் யுவர் வெயிட் லாஸ் ஜர்னி ஆர் யுவர் ஹெல்த் ஜர்னி மெஷர் பண்ணணும். வெயிட் ஸ்கேல் எங்க வீட்டுல இன்னமும் இருக்கு. மெஷர் பண்ணணும். அப்புறம் கண்ணால பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப எனக்கு வந்து நான் வந்து எங்க போனாலும் வெயிட் ஸ்கேல தூக்கிட்டு போக மாட்டேன். ஆனா இதுல 100 கிராம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த 100 கிராம்ல என்ன இருக்குன்னு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல தெரிஞ்சிடணும். அதாவது வந்து என்ன பிராண்ட் வாட்ச் போடணும்னு முடிவு பண்றீங்க, என்ன பிராண்ட் ஷர்ட் போடணும், என்ன பெர்ஃப்யூம் போடணும், எல்லாம் பிராண்ட் பார்த்து என்னன்னு தெரிஞ்சோம். உள்ள பாடிக்குள்ள போறது என்னன்னு தெரியாம எப்படி நீங்க உள்ள சாப்பிடுவீங்க? எனக்கு அது புரியவே இல்லை. நான் அதான் எல்லாரும் கேட்கிறேன். இது உங்களை என்ன பண்ணும், இது உங்களுக்கு என்ன பண்ணும் தெரியாம எப்படி நீங்க உள்ள அனுப்புறீங்க? வெளியே போடுற திங்ஸ்க்கே இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்
இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உள்ள போற திங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு நீங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஐயோ கஷ்டமா இருக்குன்னா கஷ்டமா தான் இருக்கும், கத்துக்கணும், படிக்கணும். யூ ஹாவ் டு லேர்ன் பேசிக் நியூட்ரிஷன். எல்லாருக்கும் தெரியணும். அது வந்து அடிப்படை தேவைன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அடிப்படை ஃபினான்ஷியல் லிட்டரசி மாதிரி. ஆமா, இது வந்து நியூட்ரிஷனல். இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கே கார்ப் புரோட்டீனா என்னன்னே தெரியாம 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் இப்போ வந்து அந்த அவேர்னஸ் வருது, which I'm happy. டாக்டர் பால் இருந்தும் இன்னும் தெரியாம இருக்காங்கல்ல. Obviously எங்க அப்பா ஒரு டாக்டர், பட் எங்க அப்பா கேட்டிருக்காங்க எல்லாமே இதுதான் ஒர்க் அவுட் தான், ஃபுட்ல எல்லாம் ஒண்ணு இல்ல, என்ன கல்லு சாப்பிட்டா கூட செரிச்சிரும் உடம்பு அப்படின்னு. which is not true. அந்த மாதிரிதான் ஒரு மைண்ட் செட்ல வந்து நம்ம இருந்தோம். அந்த காலத்துல உண்மையாவே கல்ல சாப்பிட்டுட்டு கல்ல கரைச்சிட்டு இருந்த டைம், அவ்வளவு வேலை பார்த்திருக்கோம். இப்ப அந்த அளவுக்கு இல்லாத போது அதுக்கேத்த மாதிரி நம்மளும் அடாப்ட் ஆகி சாப்பிட்டுக்கணும். எவ்வளவு கேலரிஸ் நமக்கு தேவைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். ஆனா ஓவர் டூ பண்ண வேணாம், அதுவே ஸ்ட்ரெஸ் ஆக்க வேணாம். ஐயோ இன்னைக்கு நான் தெரியாம கேக் சாப்பிட்டேன் அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டு அதுல வர ஸ்ட்ரெஸ்ஸும் அதுல வர கார்டிசால் ஸ்பைக்குக்கு இன்னைக்கு நான் சாப்பிட்டேன், நாளைக்கு நான் அதை காம்பன்சேட் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வரணும். The quantity is what that matters and the quality of the carbs is what it matters. Brown rice-உம் ஓகே, ஒயிட் ரைஸும் ஓகே, என்ன குவான்டிட்டியில எடுக்கிறீங்கன்றதான் முக்கியம். அதனாலதான் நான் வந்து ஒயிட் ரைஸே சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் என்ன அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவேன்னா, ரிஃபைன்டு கார்ப்ஸ் லைக் மைதாவை அவாய்ட் பண்ணிட சொல்றேன். பிகாஸ் இட்ஸ் இன்ஃப்ளமேட்டரி, உங்க கட் ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. அதுதான் தவிர இட் இஸ் ஆல்சோ a source of carb தான். மைதா இல்லாம மோஸ்ட் ஃபுட் எல்லாமே இப்போ கேக்ஸ்ல இருந்து பரோட்டா, எல்லாரோட ஃபேவரட் பரோட்டா, கேக் எல்லாத்துலயும் மைதா தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இன்ஸ்டன்ட் டோபமைன், இட் கிவ்ஸ் யூ தட் இன்ஸ்டன்ட் டோபமைன். பரோட்டா சாப்பிட்டோம்னா வாவ் அந்த ஃபீலிங் வரும். இதுவே வந்து நார்மலா வீட்ல சாம்பார் ரசம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃபீலிங் வர மாட்டேங்குதுல்ல. ஏன் அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ட் டோபமைன் அது கொடுத்துரும் ஒரு நல்ல ஃபீலிங். அது ஆனா கிராஷும் உடனே வந்து ஆகும். அதாவது உடனே அந்த சந்தோஷம் உங்களுக்கு வந்து போயிடும். ஆனா எவ்ரி டைம் அந்த ஃபுட்டை சாப்பிட்டாதான் உங்களுக்கு அந்த சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். ஸோ உங்க பாடியை நீங்க அவ்வளவு சீக்கிரமா அதுக்கு அடிக்ட் வந்து ஆக்கக்கூடாது. ஸோ அதுதான் சொல்லுவேன். ஏன் அதுல போடுறாங்கன்னா அப்பதான் நீங்க வந்து வாங்குவீங்க. இப்போ எந்த கடைக்காரனாது, எந்த கேக்காரனாது, இல்ல யாராவது வந்து இவங்களுக்கு நல்லது நடக்கணும், நம்ம இதை வித்தாதான் உங்களுக்கு நல்லது நடக்கும், அவனுக்கு காசு வேணும், அவன் வாங்குவான். நீங்க கொடுத்தீங்கன்னா அவன் என்னத்த வேணாலும் கொடுப்பான் உங்களுக்கு. அவனுக்கு என்ன வந்துச்சு, அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. இட்ஸ் ஆல் ஸ்லோ பாய்சன் தானே. எவ்ரிடே சாப்பிட்டீங்கன்னா அதுக்குன்னு இப்போ வந்து அப்ப சாப்பிடவே கூடாது அப்படின்னு. பர்த்டேனா கேக் சாப்பிடுங்க, சும்மா எதுக்கு பேக்கரியில போய் கேக் வாங்கி சாப்பிடுறீங்க, எனக்கு புரியவே இல்லை. பெரிய செலிபிரிட்டிஸ் பான் வந்து ப்ரமோட் பண்றாங்க, கோக்க நாட் குட் ஃபார் ஹெல்த் பண்றாங்க. அந்த ஒரு மாரல் வேல்யூஸ் இருக்கணும்ல. சோ இட் ஷுட் ஸ்டார்ட் வித் தி கவர்மெண்ட் நான் சொல்றேன். அவங்களுக்கு இருக்கு. பிகாஸ் இட்ஸ் ஆல் மணி ட்ரிவன். ஒரு தடவை ஷாருக் கான் இதை கேட்டிருந்தாங்க இந்த क्वेश्चन. அதுக்கு வந்து அவர் பதில் சொன்னாரு, அப்ப தப்புனா அந்த கம்பெனிக்காரனே நீ இழுத்து மூடு, கவர்மெண்ட் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்ல, அதையே விற்க வைக்கிறாங்க, அவன் காசு கொடுக்க மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பட் ஆனா வந்து நாட் இப்போ வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணவங்களும் இருக்காங்க. ஆனா இல்ல எனக்கு வந்து இது எக்கனாமிக் ரீசன்ஸ், என்னோட பாப்புலாரிட்டி, என்னோட பிராண்டிங் நல்லா இருக்கு பண்றவங்களும் இருக்காங்க. அது பர்சனல் சாய்ஸ் தான், அதை நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. தப்பு தான், நான் அதை பண்ண மாட்டேன். இட் இஸ் மை மாரல் எத்திக்ஸ். நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் கோக்க அட்வர்டைஸ் பண்ணுனா நான் பண்ண மாட்டேன். ஆனா அது வந்து இன்னொருத்தர் பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது. ஆனா கவர்மெண்ட்க்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. இப்போ இதே கோக், இதே மேகி, இதே கேட்பரி, நான் வந்து எல்லா பிராண்ட்ஸையுமே இங்க நேம் பண்றேன் அவ்வளவு தைரியமா. நீங்க போய் இன்கிரீடியன்ட்ஸ பாத்தீங்கன்னா கார்சினோஜெனிக் அண்ட் அதை வந்து ஆல்டர் பண்ணி வெளிநாட்டுல பெட்டர் வெர்ஷனா விக்கிறாங்க. அதை அவ்வளோ ஹைலைட் பண்ணி அதை காட்டுறாங்க. இங்க லைக் 15 rupees மேகியா 250 கொடுத்து வாங்க ஆள் இருக்கு. ஆனா அதே வந்து ஒரு பேலன்ஸ்டு மீலோ நியூட்ரிஷனோ வித்தா இவ்ளோ காஸ்ட்லியா, நான் எதுக்கு வாங்கணும்னு சொல்ற ஆளுங்களும் வந்து இருக்காங்க. ஒரு கான்ட்ரோவர்ஷியலா இருக்கிற ஒரு விஷயம் மில்க். ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் எஸ்பெஷலி ஆயுர்வேதிக்லாம் பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ்ட்ட போகும்போது மில்க் டெய்லி கண்டிப்பாக குடிங்கன்னு சொல்கிறாங்க. அலோபதி டாக்டர்ஸை இன்ஃபேக்ட் இன்னும் நேச்சுரோபதியிலலாம் வந்துட்டு மில்க்ன்றது வந்துட்டு இட் இஸ் ஃபார் த யூனோ கவ் வந்து அதோட இதுக்கு கொடுக்கறது, அண்ட் ஹியூமன் ஷுட் நாட் கன்சியூம் மில்க் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. பட் பலாயிரம் வருஷமா நம்ம தமிழர்கள் எஸ்பெஷலி கவு மில்க் குடிச்சிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ மில்க் குடிக்கணுமா குடிக்க கூடாது? குழந்தைங்களுக்கு வந்து நீங்க பால் கொடுக்கலாம், நல்லதான். இட்ஸ் a good source of calcium and protein. அவங்களுக்கு அதுக்காக ஜக்கா வந்து அர்ஜுன் அம்மா பால் கொடுக்கணும்ன்ற மாதிரி நீங்க குடுக்கறது தான். ப்ரொபோர்ஷன் இருக்கு. 300 ml ஆஃப் மில்க் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா ஓகே.
பால் நல்லதுன்னு சொல்லிட்டு 1 லிட்டர் பால் குடுத்தீங்கன்னா அங்கதான் ப்ராப்ளம். எனிதிங் ஓவர் டோஸ் ரெகுலர் கன்சம்ப்ஷன் இப்ப காலையில ஈவினிங் குடிக்கிறது இட்ஸ் ஓகே. bothering you it's okay. It goes to the concept of veganism. அனிமல் பால் குடிக்கிறது பாவம் அந்த கேட்டகரிக்கு போனா அது வேற. That's different. Nutrition perspective na it's not wrong. If your body is able to digest milk, if you have the enzymes to do that, it's okay to take milk in moderation. You like it, you take it. No harm in that. So அதனால I would not say milk is something that you should not consume அப்படி சொல்ல மாட்டேன். ஒத்துக்கலனா விட்டுருங்க. எனக்கு பால் குடிச்சே ஆகணும்னு கம்பல் பண்ணி குடிக்கிற அளவுக்கு அதுல ஒன்றும் பெருசா இல்ல. அண்ட் இட் இஸ் நாட் த பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் ஆர் கால்சியம். அதுக்காக நான் பால் குடிக்கிறேன் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னா அதையும் வந்து விட்டுருங்க. உங்களுக்கு அது குடிக்க பிடிச்சிருக்குன்னா நீங்க குடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்வேனே தவிர எனக்கு வேற வழி இல்லை நான் புரோட்டீனுக்காக பால் குடிக்கிறேன் கால்சியம்காக பால் குடிக்கிறேன்னா there are so many other alternatives for that. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ ஒவ்வொரு ஆர்கனுக்கு வந்து இந்த ஃபுட்டை சாப்பிட்டா நல்லது அப்படின்னு எதுவும் இருக்கு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ட்ரூ ஆர் தெர் இஸ் அ சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பிஹைண்ட் இட், பட் இப்போ போமேகிரானட் சாப்பிட்டா ஹார்ட் ஹெல்த்துக்கு அது ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அப்படி இருக்குதா இல்ல அது சயின்டிபிக்கலி அப்படிலாம் டேட்டா இல்ல? அதனாலதான் பேலன்ஸ் நியூட்ரிஷன் சொல்றோம். ஏன்னா வந்து நீங்க பேலன்ஸ்டா சாப்பிட்டீங்கன்னா அந்தந்த ஆர்கன் அதுக்கு தேவையானதை எடுத்துட்டு அது பாட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். சோ நீங்க அந்த ஃப்ரூட் அந்த வெஜிடபிள் உங்களோட புரோட்டீன் கார்பு ஃபைபர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து வந்துடும். இது ஸ்பெசிபிக்கா ரொட்டேட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து கொய்யா பழம் சாப்பிடுறீங்க அப்படின்னா நாளைக்கு மாதுளம் பழம் சாப்பிடுங்க. அதுக்குன்னு நீங்க வந்து வெறும் மாதுளை தான் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லல. ஜஸ்ட் ரொட்டேட் யுவர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதனால பேலன்ஸ்டா அதை வந்து வச்சுக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். சோ இப்போ வந்து அந்த கலர் தான், அந்த ரெட் கலர் இஸ் வாட் ரெயின்போ. அந்த இப்போ ரெட் கலர் கிரீன் கலர் எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கு. சோ அந்த கிரீன் கலர் எதனால வருது? அந்த குளோரோஃபில்னால. அந்த குளோரோஃபில் வந்து உங்க பாடிக்கு என்ன பண்ணும் அப்படின்ற வந்து இருக்கு. சோ அந்த பர்பிள் கலர் எதனால வருது? சோ இதனாலதான் சொல்றது எல்லாத்தையுமே மிக்ஸ்டா வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பிளான் போடுங்க. இன்னைக்கு நான் வந்து ரெட் கலர் வெஜிடபிள் எடுத்துக்கிறேன், இன்னைக்கு ஒரு ரெட் கலர் ஃப்ரூட் எடுத்துக்கிறேன், இன்னைக்கு நான் ஒரு கிரீன் கலர் ஃப்ரூட் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி நீங்களே பண்ணீங்கன்னா you will look forward to it. எப்படி நம்ம clothes வந்துட்டு இந்த கலர்னு போடுறோமோ ஃபுட்ல பிளேட்ல ஒரு ரெயின்போ சேலஞ்ச்லாம் வந்து பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னா ஐ பிலீவ் இன் எனர்ஜி a lot. ஐ பிலீவ் இன் அஸ்ட்ராலஜி. நான் சொல்லுவேன் அஸ்ட்ராலஜர்ஸ் தான் வந்து பொய், அஸ்ட்ராலஜி பொய் இல்ல அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் த எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் தேர். அந்த எனர்ஜிக்கு ஏத்த மாதிரி அந்த கலர்ஸ்க்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கு. அன்னைக்கு அந்த கலர் மாதிரி போட்டு அந்த கலருக்கு ஏத்த மாதிரி சாப்பிட்டா யூ ஃபீல் பெட்டர்ன்றது என்னோட ஃபீலிங். ஸோ ஒரு குவார்டர்லி ஒன்ஸ் ஆர் இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஐ ஃபெல்ட் குட், இட்ஸ் ஒர்க் ஃபார் மீ. ஸோ ஒரு நாள் நான் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டேன்னா அன்னைக்கு ஒயிட் கலர் திங்ஸ்லாம் சாப்பிடுவேன். எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டேன்னா எல்லோ கலர் திங்ஸ்லாம் சாப்பிடுவேன். இட் வாஸ் ஃபன் டு டு அண்ட் இட் இஸ் நோ ஹார்ம் இன் ட்ரைங் அவுட். ஒயிட் கலர்ல என்ன இருக்கு? சுகர் தான் எனக்கு ஐயோ எவ்வளோ இருக்குங்க. என்ன சொல்றீங்க? மஷ்ரூம் இருக்கு, எக்ஸ் இருக்கு, பால் இருக்கு, ஒயிட் ரைஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வாழைத்தண்டெல்லாம் ஒயிட் தானே, அந்த மாதிரி நிறைய இருக்கு. பனானா இருக்கு, நிறைய. இப்ப நீங்க அந்த சொரக்காய் எடுத்தீங்கன்னா அது கிரீன் வந்து தோல் தான், அதை எடுத்துட்டு நீங்க உள்ள அது ஒயிட் தானே. சோ அந்த மாதிரி நிறைய ஒயிட்ல இருக்கு. ஈவன் ஆஷ்கார்ட் ஆஷ்கார்ட் இருக்கா? ஆஷ்கார்ட் ஜூஸ்லாம் ரொம்பவே நல்லது ஃபார் டீடாக்சிஃபிகேஷன், ரொம்பவே நல்லது. ஒன் திங் the habit I would like to change is இங்க காலையில எழுந்திரிச்சோன்னா காஃபி குடிச்சிடுறாங்க. அது மட்டும் நீங்க கேட்டுட்டே இருக்கும் போது எனக்கு தோணுச்சு, give 1 hour. எந்திரிச்ச உடனே போன் பார்க்காதீங்க 1 hourக்கு. Expose yourself to the sunlight, do things that you like, or walking, interacting with people, doing your routine in the morning, getting ready எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் go to your phone and then go to your coffee. Because நீங்க எடுத்த உடனே if you depend yourself on a caffeine, it will shun your energy down. So first 1 hourக்கு no coffee, no phone. Start your day like that. And then இந்த நல்ல foods நான் சொன்னேன்னா eggs if you are able to consume, superfood. I'll call egg a superfood. So egg, avocados, chia seeds, அதுக்கப்புறம் வந்து start your day with a spoon of ghee. Healthy fat ஓட தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். With a spoon of ghee and to like what ignite it ன்னு சொல்லுவாங்கல்ல, அதோட ஃபேக்டரா வந்து கொஞ்சம் டர்மரிக்கும் கொஞ்சம் பெப்பரும் கிரவுண்ட் பண்ணி அதுல போட்டு கீல ஒரு ஸ்பூன் ஆஃப் கீ first thing in the morning. That's a fat ஈஸியா கிடைக்கும். because avocado, walnutலாம் எக்ஸ்பென்சிவ், macadamia nuts, brazil nutsலாம் சொன்னா என்ன திட்டுவாங்க, இவ்ளோ காஸ்ட்லியா நீ சொல்றீங்க எங்க போறது, அதெல்லாம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து கீ வித் டர்மரிக். அதுவும் தப்பு கிடையாது. ஐ மீன் பீட்சா பர்கர் சாப்பிடுற காசுக்கு இத வாங்குனா இது 1 மந்த்க்கே சாப்பிடலாம். அதே மீறி நீங்க இந்த திட்டுவீங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கிறேன். வந்து கீ வித் a pinch of turmeric and pepper. அத வந்து start your day like that and feel the difference. Start your day with a fat. That is the first thing that எதனால pepper and
turmeric it activates the fat enzymes which is good for your body. So அதனால அந்த டர்மரிக்கும் அந்த பெப்பரும் வந்து கர்குமின் இருக்கு. சோ அந்த பெப்பர்ல வந்து நீங்க when you add it ignites. எப்பவுமே சொல்லுவாங்களே இந்த கெமிஸ்ட்ரியில ஒன்னு இருக்குல இது மூணுத்தையும் சேர்த்து சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது ஒரு கான்செப்ட். you eat your fiber. நீங்க சாப்பிடும் போது உங்களோட வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்க சாப்பிடணும். அதுக்கப்புறம் யூ ஈட் யோர் ப்ரோட்டீன். தட் இஸ் ஹவ் சமந்தா ஈட்ஸ் டூ. தட்ஸ் ஹர் டயட் டீகோடட். அப்புறம் உங்க ப்ரோட்டீன் எனி கைண்ட் ஆஃப் தம்ப்நெயில் கிடைச்சது சமந்தாவே டயட். சோ யோர் டோஃபு, யோர் பன்னீர் ஆர் வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா சோய் சங்க்ஸ் அண்ட் நான் வெஜ்ஜா இருந்தீங்கன்னா சிக்கன், ஃபிஷ் and then any kind of meat. Avoid red meat as much as possible. But ஆனா மத்த மீட்ஸ் எல்லாம் போட்டு நீங்க வந்து உங்க புரோட்டீனை சாப்பிடணும். Then eat your carbs and then eat your dessert if you want to, like a piece of dark chocolate. First you say fat, fiber, protein and then carb. Okay. So பிளேட்ல இதெல்லாம் வச்சிருந்தாலும் இதே ஆர்டர்ல சாப்பிட்டா பெட்டர் அப்படின்னு நான் சொல்றேன். நான் வந்து என்ன சொல்றேன்னா ஃபைபர், புரோட்டீன், கார்ப் நீங்க பிளேட்ல வச்சிருக்கும் போது அப்படி சாப்பிட்டுருங்க. ஃபர்ஸ்ட் திங் காலையில எந்திரிச்ச உடனே இந்த கீ இது இல்லாட்டி வந்து அவகாடோவோ இல்ல அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, ஏதாவது ஒண்ணுதான். சோ காலையில இருந்துச்சுன்னா கீ வித் டர்மரிக் ஆர் பெப்பர். அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவகாடோ, பிரேசில் நட்ஸ், மெக்கடமியா நட்ஸ், வால்நட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபேட் சாப்பிட்டுட்டு ஒரு half an hour 40 minutes கேப் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க சாப்பிடணும்னு முடிவு பண்ணுவீங்கல்ல, அப்போ நீங்க சாப்பிடும் போது ஃபர்ஸ்ட் eat your fruits, vegetables and then your protein and then you eat your carbs and then indulge பண்ணனும்னா dark chocolates are so good, Greek yogurt is so good. அதெல்லாம் வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். So this is the order. இப்படி பண்ணீங்கன்னா அந்த ஃபைபர் வந்து ஒரு layer around your intestinal wall develop பண்ணிரும். Fiber absorbs water, it will make you full. அதுக்கப்புறம் protein சாப்பிட்டீங்கன்னா they both act together for a better digestion and better absorption. நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்றது முக்கியம், அது உங்க பாடி எப்படி அப்சார்ப் பண்றதுன்றது முக்கியம். நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம், எல்லாம் அப்படியே வந்து இன்டெஸ்டைன் வழியா வெளியில வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேஸ்ட் தான். அந்த அப்சார்ப்ஷனை ட்ரிகர் பண்றதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு வழி சொல்லிட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அப்சார்ப்ஷன் வந்து பெட்டரா இருக்கும். தென் ஈட் யோர் கார்ப்ஸ். அது வந்து உங்க இன்சுலினை ஸ்பைக் பண்ணாம பாத்துக்கும். சோ டயபெட்டிக்கா இருக்கவங்களுக்குலாம் இட் வில் ஒர்க். அண்ட் அதர் ட்ரிக் இஸ் நீங்க வந்து சுட சுட சாதம் சாப்பிடுறது இஸ் காசிங் யுவர் இன்சுலின் ஸ்பைக். நீங்க ரைஸ் எப்படி சாப்பிடணும்னா முன்னாடியே நேத்தே ரைஸ வடிச்சு ஒயிட் ரைஸ் சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும்னா முந்தின நாளே பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க, இல்ல ஃப்ரீசர்ல வச்சிடுங்க. பிரியாணி, ரைஸ், எனிதிங் வச்சிட்டு அடுத்த நாள் நீங்க டயபெட்டிக்கா இருக்கீங்க, உங்களால ரொம்ப சாப்பிட முடியாதுன்ற ஒரு இதுதான், அடுத்த நாள் எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிடுங்க. இட் பிகம்ஸ் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச். சோ உங்க இன்சுலினை வந்து ஸ்பைக் பண்ணாது. நீங்க நல்லா பிரியாணி சாப்பிடலாம், ஒண்ணுமே பெரிய பிரச்சனை இல்லை. இதை நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சுட சுட பிரியாணி சாப்பிட்டுட்டு உங்க பிளட் சுகரை வந்து டயபெட்டிக்கா இருந்தா கண்டிப்பா மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்கள வந்து மெஷர் பண்ண சொல்லுங்க. அப்போ வந்து டிஃபரன்ஸ் கண்டிப்பா வந்து இருக்கும். சோ வந்து ரைஸ் வாட் ஹேப்பன்ஸ், அது சயின்டிஃபிக்கா என்ன நடக்குது, எதனால அப்படி அதே பிரியாணி தான் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் ஆயிடும். நீங்க ஃப்ரீஸ் பண்ணும்போது சில் பண்ணும்போது 24 hours to 36 hours பண்ணும்போது ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் ஆயிரும். ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சா இருந்துச்சுன்னா உங்களோட குளுக்கோஸை வந்து ஸ்பைக் பண்ணாது. சோ நீங்க ஒரு ஃபுட் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே பிளட் குளுக்கோஸை பொறுத்து தான் இருக்கு. உங்களுக்கு பசிக்கிறது எல்லாமே உங்க குளுக்கோஸ் லெவல பொறுத்து தான் இருக்கா. அதுவும் இந்த தைராய்டு, ஹார்மோன் இம்பேலன்ஸ், டயபெட்டிக்ல இருக்கவங்க, PMOSல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பிளட் சுகர் இஸ் ஆல் ஓவர் த பிளேஸ். அது வந்து கார்ப்ஸ் சாப்பிட்டோம்னா டக்குன்னு வந்து வந்துரும். அதுக்குதான் நான் இந்த ஐடியா சொன்னேன், நீங்க வந்து ஃபைபர் சாப்பிடுங்க, புரோட்டீன் சாப்பிடுங்க, அப்புறம் உங்க கார்ப்ஸ் சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து ஸ்பைக் ஆகாது. உங்களுக்கு ஒரு நாள் எனக்கு இன்னைக்கு பிரியாணி மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்த நாள் நீங்க நிறைய குவான்டிட்டி ஆஃப் பிரியாணி சாப்பிடலாம். அவ்வளவா வந்து உங்களை அதை வந்து எஃபெக்ட் பண்ணாது. ஆனா சுட சுட சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அது பண்ண முடியாது. பிகாஸ் லைக் ஃப்ரெஷ் ரைஸ் வந்து நாட் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச். அவ்வளவுதான். இது அப்ப நிறைய ஃபுட்டுக்கு அப்ளிகபிளா ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்ங்கிறது? நாட் ஜஸ்ட் பிரியாணி, எனி கைண்ட் ஆஃப் கார்ப்ஸ், எனி கைண்ட் ஆஃப் கார்ப்ஸ். உங்க ஒயிட் ரைஸ், உங்களோட பிரியாணிஸ், அதுக்கப்புறம் உங்களோட எனி கைண்ட் ஆஃப் வெரைட்டி ரைஸ், எனி கைண்ட் ஆஃப் கார்ப்ஸ் வந்து நீங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஹீட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் ஆயிடும். வெரி இன்ட்ரஸ்டிங். சம்திங் யூ நோ நியூ. எனக்கு ஐ வாண்ட் டு சர்க்கிள் பேக் டு வாட் யூ செட் earlier. அப்சார்ப்ஷன் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க. இங்கே நிறைய பேர் வந்து எனக்கு ஃபுட்டை நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு வந்து அப்சார்ப்ஷன் புவராக இருக்குது, நான் ஹெல்த்தியாக சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு உடம்புல எனர்ஜி இல்லை அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திஸ் ஆர்டர் வில் ஹெல்ப். ஃபேட், ஃபைபர்,
protein and carbs? When you do it over a period of time, it does, but you might have IBS, irritable bowel syndrome, or you might have some kind of autoimmune disease like Crohn's or something which you would have acquired genetically or something like that. For them, absorption is always a problem. சாப்பிட்ட உடனே பாத்ரூம் வந்துரும் அவங்களுக்குலாம், or anything like triggers their stress or something, பாத்ரூம் வந்துரும். அப்ப அப்சார்ப்ஷன் நடக்காது, ஏன்னா அது வந்து உங்களோட இன்டெஸ்டைன் வழியா அப்படியே டக்குன்னு லார்ஜ் இன்டெஸ்டைன் வழியா வெளியில வந்துடுது. It is not processing, it's not being absorbed. So அப்போ வந்து you need to take some medication, get some doctor help for that. But if you're a normal human being without much of these kind of any health or any kind of conditions predisposed, அப்போ வந்து this methodology will work. இதுக்கு வந்து the doctor will help you, because இது வந்து நான் preventionக்கு சொல்லிட்டு இருக்கேன். கியூருக்கு you need medical help. நீங்க எப்படி நான் ஹார்ட் அட்டாக் வராம இருக்கிறதுக்கு நான் ஐடியா சொல்றேன். நான் பண்ண ஹார்ட் அட்டாக் வரும்போது நீ இதை பண்ணனா சரியாயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா செத்து போயிடுவீங்க கண்டிப்பா. பிகாஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு இமீடியட் எலிமெண்ட் இருந்ததுன்னா ட்ரீட் இட் அண்ட் தென் ஒர்க் ஆன் யுவர் ப்ரிவென்ஷன். தவிர அப்படி நடந்துட்டு இருக்கும் போது நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன், நான் ஃபுட்லயே சரி பண்றேன்னா கண்டிப்பா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ டூ யுவர் ட்ரீட்மெண்ட் ஃபார் எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் ஆர் எயில்மெண்ட்ஸ் அண்ட் தென் கீப் ஃபாலோயிங் திஸ். த ஃபியூச்சர் ஒன்ஸ் டோன்ட் கம் அண்ட் இதோட சிம்டம்ஸும் அட்வர்ஸ் எஃபெக்டும் மினிமைஸ் ஆகும். அதுதான் சொல்ல வரும். இந்த ஃபுட்டில் மிஸ்கன்செப்ஷன் இருக்கிறதுல எக்கும் ஒரு பயங்கர ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ஒரு சிலர் ஒரு நாளைக்கு 6 egg 8 எக்லாம் சாப்பிட்றாங்க. அவ்வளோலாம் சாப்பிடலாமா? இல்லை இட் இஸ் இண்டிவிஜுவல், 1 person கேன் டேக் 2 eggs, அவங்களுக்கு அது ஒத்துக்கும். இன்னொருத்தவங்களுக்கு 6 egg 8 egg கூட ஒத்துக்கும்னா சாப்பிடலாம், அப்படியா? everything is individualistic. ஏன் அப்படின்னா நான் சொன்ன இந்த ஃபார்மேட்டே நான் சொன்ன மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கவங்களுக்கு அப்ளை ஆகாது. அவங்களால ப்ரோட்டீன் ஹேண்டில் பண்ணவே முடியாது. நிறைய பேருக்கு எக் அலர்ஜி இருக்கும். ஜென்ரலா என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா 2 eggs per day இஸ் குட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி கொலஸ்ட்ரால், ஒரு மாதிரி எந்த ஒரு ஆடட் எலிமெண்ட்ஸ் இல்ல அப்படின்னா 2 whole eggs எடுத்துக்கலாம். ஒயிட் 6-7 கூட எடுத்துக்கலாம். ஆனா ஸ்டிக் யோர் yellow to 1 or 2, மினிமம் 1 தான் சொல்லுவாங்க. அது வந்து எந்த ரிஸ்க்குமே இல்ல. மேக்ஸிமம் 2ன்னு சொல்லுவாங்க. 6-7 இந்த பாடி பில்டர்ஸ் இன் யூர் இன்டு டெவலப்மெண்ட் சம்திங்னா அந்த மாதிரி ஹோல் எக்ஸ் எடுத்துக்கலாம். இல்லாட்டி எக் ஒயிட்ஸ் நீங்க வந்து ஒரு அளவுக்கு நல்லாவே நீங்க சொன்ன மாதிரி 6-7 எக் ஒயிட்ஸ் எடுத்துட்டு ஒரே ஒரு எக்கோட அந்த யோக் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா பாடி பில்டர்ஸ்க்கோ மசில் டெவலப்மெண்ட்ல இருக்கவங்களுக்கோ அது ஒண்ணுமே பண்ணாது. இதே இது நான் சாப்பிட்டேன்னா அவ்வளவுதான், ப்ளோட் ஆயிடுவேன், ஏதாவது ஆயிடும், பாடி வில் டூ சம்திங் டு மீ. சோ அதனாலதான் மாடரேஷன், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. எக்கா இருந்தாலுமே 10 எக் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இதுவாயிடும், உங்களுக்கு அது வந்து பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் மாடரேஷன் சொல்றது. ஐ வுட் சே 1 or 2 eggs per day is generally good, because ஒரு எக்ல வந்து உங்களுக்கு 7 grams of protein இருக்கு. 2 எக் சாப்பிட்டீங்கன்னா உங்க மீல்லே 14 grams of protein வந்துச்சு. உங்களுக்கு ஒரு மீலுக்கு தேவையானது 25 to 30 grams வச்சுக்கோங்க. பாதி புரோட்டீன் அதுல வந்துச்சு. மீதி நீங்க சாப்பிடுற அந்த வெஜிடபிளோ சிக்கனோ பன்னீர் ஏதோ ஒரு புரோட்டீன், டாலோ, உங்களோட ரைஸ்ல எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் புரோட்டீன் இருக்கும். உங்களுக்கு சேர்ந்து அது வந்து வந்துரும். அப்புறம் நீங்க புரோட்டீன் ஷேக் எல்லாம் டிபெண்ட் பண்ண தேவையில்ல. அதனால எக்ஸ் ஈஸி அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். பிகாஸ் எல்லானாலையும் சிக்கனோ ஃபிஷ்ஷோ ப்ரான்ஸோ வந்து வாங்க முடியாது. பன்னீருமே எக்ஸ்பென்சிவ் அண்ட் கேலரி அதிகமா இருக்கு. அதனால தான் எக்ஸை வந்து we recommend. Okay. Thank you, very interesting, and thanks for coming to the show. Thank you so much.